நேரம் போகலன்னா எங்கேயாவது போய் விழுந்து சாக வேண்டியதானே? இந்த வீட்ல நான் ஒன்றும் வேலைக்கறி கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று செய்யறதுக்கு. அப்பா கூட இருக்கும்போது நீ ஒண்ணுமே செய்யலையப்பா. சந்தோஷமா அவன் தான் சங்கடம் தான். ஒரு அப்பாவா இருந்து எல்லாத்தையும் சரிதான் செஞ்சீங்க. நான் யாருடைய கண்ணுக்கு தெரியாம தூரமா போயிடலான்னு நினைக்கிறேன். அப்பா அங்க வரல என்ன? இன்னைக்கு எல்லாமே இருக்கு, ஆனா அதை பார்க்க எங்க அப்பா இல்லை. பிரியா பாய். ரெக்ஸி, காலேஜ் கிளம்பல இன்னும்? கிளம்பிட்டமா. பாய் மம்மி. ஏம்மா, வயிறு பசிக்குது. மணி 1 மணி ஆகுது. ஆபீஸ்ல இருந்து ரொம்ப வேலை கொடுத்துருக்காங்க, முடிஞ்சாதான் சாப்பாடு கொடுக்க முடியும். வயிறு பசி தாங்க முடியலையே. மருமகா இதை புரிஞ்சிக்க மாட்டக்கா. என்ன பண்ண? அங்க என்ன சத்தம்? என்ன தேடுறீங்க? வயிறு ரொம்ப பசிக்குமா, ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கான்னு பார்த்தேன். ஸ்நாக்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. உங்க பேத்திக்கும் உங்க பையனுக்கும் பிடிச்ச அல்வா மட்டும் தான் கொஞ்சம் இருக்கு. அவங்க 2 பேருக்கும் வேணும். சரி, தண்ணி குடிச்சாவது வயிறை நிரப்போம். வேலை முடிஞ்சிட்டு சாப்பிட வாங்க. ஏம்மா, 2 சப்பாத்தி போட்டு தந்துருக்கலாம்லம்மா. சுகர் ரொம்ப இருக்கு. டாக்டர் சோறு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த வீட்ல நான் ஒன்றும் வேலைக்கறி கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று செய்யறதுக்கு. சாப்பிட்டா சாப்பிடுங்க, இல்லைன்னா உங்க விருப்பம். எல்லாம் உங்க மகனை சொல்லணும். என் மனைவி இருந்திருந்தா சாப்பிடாம விட்டுருவாளா? தம்பி, உன் ஆஃபீஸை நான் பார்க்கணுப்பா. நீ எப்படி வேலை செய்கிற, நீ எப்படி உட்கார்ந்துருக்க, அதெல்லாம் பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்கு. அப்பா, எனக்கு வேற வேலை இல்லையா? ஆபீஸ்ல வந்து என்ன கேவலப்படுத்த போறீங்களா? ஏன்டா இப்படி சொல்கிற? 4 வாரத்தை உனக்கு இங்கிலீஷ் பேச தெரியுமா? நல்லா ட்ரெஸ் பண்ண தான் தெரியுமா உனக்கு? என் ப்ரெஸ்டீஜ் எல்லாம் கெடுத்துடாதீங்கப்பா. உள்ள போய் படுங்க. அவன் கிடக்கா. நம்ம இன்னைக்கு ஆஃபீஸில் போய் பார்ப்போம். அப்பா, என்ன இங்க நிக்கிறீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. என் மகன் ஆஃபீஸில் இருக்கானா? இப்பதான்ப்பா ஆபீஸ் விஷயமா பேங்க் வரைக்கும் போயிருக்காங்க. உள்ள வந்து உட்காருங்கப்பா. ஓ, அப்படியா? சரி தம்பி, என் மகன் வரட்டும். நான் அவருக்கு ஃபோன் போட்டு சீக்கிரமா வர சொல்லட்டுமா? வேண்டாம்ப்பா, நான் வெயிட் பண்ணுறேன். அவன் வரட்டும். சார் சொல்லுங்க சார். சார், வேலை முடிஞ்சிட்டா? வேற ஒன்றும் இல்லை சார், உங்கள் அப்பா நம்ம ஆஃபீஸ்க்கு உங்களை தேடி வந்திருக்காங்க. அதான் உங்களுக்கு சீக்கிரம் வர சொல்லுக்கு தான் ஃபோன் பண்ணேன். அப்படியா சார்? அப்பாட்ட கொஞ்சம் ஃபோனை கொடுங்க சார். சொல்லுமானே. என்னப்பா நீ வேலை பார்க்குறீங்க? என் மேனேஜர் முன்னாடி என்ன கேவலப்படுத்துறீங்களா? இல்லைப்பா, வீட்டில் நேரம் போகலன்னு தான் உன் ஆஃபீஸ்க்கு வந்தேன். நேரம் போகலன்னா எங்கேயாவது போய் விழுந்து சாக வேண்டியதானே?
நான் வர்றதுக்குள்ள நீங்க அங்க இருக்கக்கூடாது, எங்கேயாவது போயிடணும். சரிப்பா, நான் ஆஃபீஸை விட்டு போயிருந்தேன். நீ வண்டியில் பார்த்து பத்திரமா வாப்பா. நான் போகிறேன் தம்பி. இந்த வயசான காலத்தில் மகனை தேடி பாம்போல அலைஞ்சிட்டு போறாரு. என்ன சார், எங்க அப்பா போயிட்டாங்களா? ஆமாம் சார், எவ்வளோ தரம் உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டேன், நீங்கள் இல்லைன்னொன்னே உள்ளே வரலன்ட்டாங்க. அப்படியா சார்? சார் நீங்கள் கொடுத்து வச்சவங்க சார். என்ன சார் சொல்றீங்க? சார் உங்களுக்கு அப்பா இருக்காங்க, எனக்கு அப்பா இல்லை. எங்கள் அப்பாவோட பாசத்துக்கு ரொம்ப நாள் ஏங்கினேன். எங்கள் அப்பா 12 மணி நேரம் கால் கிடக்க நின்று வேலை செஞ்சு என்னை வளர்த்தாரு. நான் இன்னைக்கு காரில் போகிறேன். எங்கள் அப்பா வேர்வை செஞ்சு உழைச்சாரு. நான் இன்னைக்கு ஏசியில் இருக்கிறேன். அன்னைக்கு எங்கள் அப்பா கஷ்டப்பட்டதுனால கஷ்டப்படாமல் நல்லா இருக்கேன். இன்னைக்கு எல்லாமே இருக்கு, ஆனால் அதை பார்க்க எங்கள் அப்பா இல்லை. எங்கள் அப்பாவை நினைக்காத நாளே இல்லை. இன்னைக்கு உங்கள் அப்பாவை பார்த்த உடனே எங்கள் அப்பாவை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒன்று சொல்லட்டுமா சார்? சொல்லுங்க சார். உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் கொடுத்து வச்சவங்க, உங்களுக்கு உங்கள் அப்பா கொடுத்து வச்சவங்க. என்ன சார் யோசிக்கிறீங்க? சீக்கிரம் வீட்டுக்கு போங்க, உங்கள் அப்பாவை போய் பாருங்க. தம்பி, சுகர் மாத்திரையும் ப்ரெஷர் மாத்திரையும் முடிஞ்சிட்டுப்பா. மாத்திரை வாங்கணும். பா, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன்பா. ஒரு 2 நாளைக்கு எப்படியாவது சமாளிங்கப்பா, அப்புறம் வாங்கி தரேன். என்னங்க, உங்க அப்பாக்கு மாத்திரை மட்டும் மாசத்துக்கு 5000 ரூபாய் ஆகுது. இந்த மாத்திரைய பக்கத்துல இருக்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போய் வாங்கி சாப்பிட சொல்லுங்க. நான் செலவாகுதுன்னு நினச்சா என் மகனை படிக்க வச்சேன், இந்த வீட்டெல்லாம் கட்டி வச்சேன், ஏன் உன்னையும் என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். அப்பா, நீங்க வீட்டுல சும்மா தானப்பா இருக்கிறீங்க? பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு மாத்திரை வாங்கி சாப்பிடலாம்லப்பா. அப்பா, நான் வேணா காலேஜ் முடிஞ்சு வரும்போது தாத்தாக்கு மாத்திரை வாங்கிட்டு வரேனே. நீ காலேஜுக்கு போனோமா வந்தோமான்று மீதியை நான் பாத்துக்கிறேன். தாத்தா பாவம் இல்லப்பா. மெடிக்கலில் மாத்திரை வாங்கி காசு வேஸ்ட் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. தாத்தாவே நடந்து போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் மாத்திரை வாங்கி சாப்பிட்றேன். சரி தாத்தா. தாத்தா பாவம், அப்பா புரிஞ்சுக்கவே மாட்டுக்காங்க. எப்பா, எப்படியோ இனி மாசம் 5000 ரூபாய் மிச்சம். என்னங்க, எங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க. எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா, சென்னையில அப்பலாம் ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிருக்காங்களாம். 2 நாள் லீவ் போட்டு எங்க அப்பா போய் பார்த்துட்டு வந்துருவாங்க. அப்படியா? சரிம்மா, போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஆமா, எங்க அப்பாவுக்கு சாப்பாடுக்கு என்ன பண்றது? உங்க அப்பாவை 2 நாள் உங்க தங்கச்சி வீட்டுக்கு போக சொல்லுங்க. சரிம்மா. அப்பா, நீங்க 2 நாள் தங்கச்சி வீட்டில் போய் இருங்க. நாங்க 3 பேரும் சென்னையில் போய் எங்க மாமனாரை போய் பார்த்துட்டு வந்துடுறோம். தங்கச்சியும் மருமகனும் என்னை கூப்பிடலடா, எப்படிடா போகிறது? நான் நம்ம வீட்டிலே இருக்கேன் தம்பி, சாப்பாட்டுக்கு மட்டும் ஏதாவது வழி பண்ணேன். நான் இல்லாம நீங்க இங்க இருக்க முடியாது. 2 நாளைக்கு தங்கச்சி வீட்டில் போய் அட்ஜஸ்ட் பண்ணி இருங்க. மருமகிட்ட போய் எப்படி இருக்குது? சரிப்பா, நான் போயிட்டு வரேன். நீங்கள்லாம் பத்திரமா போயிட்டு வாங்க. மருமகன் இருக்கானோ மகா இருக்காளோ தெரியலையே. என்ன வெயில், நடக்க முடியலையே. பெனிட்டா, வாங்கப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. மருமகனே, உங்கள் பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? போது ஜேம்ஸே, நல்லா படிக்கிறியா? நல்லா படிக்கிறேன் தாத்தா. நல்லா படிக்கணும், சரியா? சரி தாத்தா. நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க, அண்ணன் வரலையாப்பா? உங்கள் அண்ணனுடைய மாமனாருக்கு ரொம்ப சோகம் இல்லையா,
அதான் அவன் சென்னையில் போய் அவரை பார்க்க போயிருக்காம்மா. அப்படியாப்பா? உங்க உடம்புக்கு இப்போ எப்படி இருக்கு? சுகர் ப்ரெஷர்லாம் எப்படி இருக்கு? பரவாயில்லம்மா, ஏதோ இருக்கேன். என்னப்பா ரொம்ப டல்லா பேசுறீங்க? உங்களை பார்த்தாலே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. உங்க பழைய கம்பீரம் உங்ககிட்ட இல்லையேப்பா. நல்ல புத்தி இருந்தா பழைய கம்பீரம் உங்க அப்பாட்ட இருக்கும். என்ன சொல்கிறீங்க மருமகனே? ஆமா, உங்களுக்கு இருக்க சொத்தெல்லாம் ஒரே மனுக்கு தானே கொடுத்தீங்க. அவன் சொந்த வீட்டில் இருக்கான். நான் கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷமா வாடகை வீட்டில் தான் இருக்கேன். உங்களுக்கு நான் ஒரு குறையும் வைக்கலையே. 18 வருஷத்துக்கு முன்னாடி 50 பவுன் நகையும் 2 லட்சம் ரொக்கமும் தந்து கல்யாணத்தை நடத்தி வச்சேன் மருமகனே. அதான் பிச்சைக்காரனே கொடுப்பானே, இருக்கிற வீட்டிலே பங்கு தரலையே. மருமகனே, உங்களுக்கு முதல் பேர்காலம் பார்த்து பாளையங்கோட்டையில் மெயினான இடத்துல உங்களுக்கு பிளாட் வாங்கி தந்தனே. நீங்கள் அதை விற்று பிஸ்னஸில் போட்டு நஷ்டம் வந்தால் நான் என்ன பண்ணுவேன் மருமகனே? நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன். என் மகனுக்கே அந்த ஒரு வீடு தான் இருக்கு மருமகனே. சே, வந்துட்டார். என்னம்மா உன் மாப்பிள்ளை இப்படி பேசுறாரு? ஆமாப்பா, அண்ணனை தான் நீங்க பாக்குறீங்க, என்ன மறந்துட்டீங்க. இல்லம்மா, இந்த வயசான காலத்துல அம்மாவும் இல்லை, எல்லாரும் என்ன வேதனைப்படுத்துறீங்க. ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு நான் இப்படி அலையணுமா? என் மகன்னா தங்கச்சி வீட்டுக்கு போன்னு சொல்றான். உன் மாப்பிள்ளன்னா என்னை மதிக்காம போறாரு. நான் எங்க தான் போவேன்? குமாரண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அது ஏன் கேட்கிய? வீட்டில் இருந்தால் நிம்மதி நினச்சேன். நம்ம உயிரெடுக்க ஒருத்தன் வந்துட்டான். உங்க நிம்மதி கெடுக்க யாருன்னா வந்தா? என் ஒய்ஃபுக்கு அப்பா என் மாமனார் தான். மாமனார் வீட்டுக்கு வந்தா சந்தோஷம் தானே? சந்தோஷமா? அவன் தான் சங்கடம் தான். என்னன்னு சொல்றீங்க? என் மாமனுக்கு 2 பிள்ளைகள். ஒன்று என் ஒய்ஃபு, இன்னொன்று அவங்க அண்ணன். அவனுக்கு இருக்க சொத்து எல்லாமே அவனுக்கே கொடுத்துட்டாரு. என் ஒய்ஃபுக்கு ஒன்றுமே கொடுக்கல. அப்படியா? ஒண்ணுமே தரலையா? ஆமாண்ணே, ஒன்றுமே தரல. இந்த வயசான காலத்தில் சாவாம என் வீட்டுக்கு வந்து உயிரை வாங்கிட்டு இருக்கான். அப்படி சொல்லாதீங்கண்ணே. வயசான காலம் உங்க மனைவி பெற்று வளர்த்து உங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சதே பெரிய சொத்து தானே. ஊரில் எல்லாம் இதை தான் சொல்கிறாங்க. கவலைப்படாதீங்கண்ணே, கோவப்படாதீங்க. வயசான காலத்தில் உங்க மாமனாரை நல்லா கவனிங்கண்ணே. இவர் செத்தாதான் எனக்கு நிம்மதி. எனக்கு வேலை இருக்கு, நான் வாரேன். சமணே, சமணே, அண்ணே, இங்க தனியா நிக்கிறீங்க? எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாளாச்சு. சும்மா தான் தம்பி. செத்து போன மனைவியையும் இருக்க பிள்ளைகளையும் நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். கண்ட ஒரு சோகம் தெரியுதானே? என்னாச்சு? என்ன பிரச்சனை? பிராயத்துல எதையும் சாதிப்பீங்க, எவனுக்கும் பயப்பட மாட்டீங்க. தப்பு நடந்தா தட்டிக்க கூடிய ஆள் நீங்க. ஆமா சார்லஸ், பழைய நினைவுகளை நினைச்சு சிந்திக்கலாமே தவிர சிரிக்க கூட முடியல. அவ்வளவு இதயம் உடைஞ்சு போச்சு. என்னாச்சுண்ணே? என்கிட்ட சொல்லுங்கண்ணே. பிரச்சனையை சொன்னதாமனே மனசு லேசா மாறும்னே, இல்லைனா பாரமாவே இருக்கும்னே. பெத்த பிள்ளைகளை வெளியே குறை சொல்லக்கூடாது. ஆனா வேற வழி தெரியல. நான் அவனை வளர்த்த விதம் உனக்கு தெரியும். கேட்டதையும் பார்த்ததையும் வாங்கி கொடுப்பேன். ஆனால் நான் படிக்கலை. ஆனால் என் 2 பிள்ளைகளையும் இன்ஜினியரிங் படிக்க வச்சேன். நல்ல வேலை வாங்கி கொடுத்தேன். ஒரு அப்பாங்கிற ஸ்தானத்தில் என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சேன். ஒரு அப்பாவா இருந்து எல்லாத்தையும் சரிதான் செஞ்சீங்க. அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க, வருத்தப்படுறீங்க? சார்லஸ், இப்போ உள்ள நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. ஒரு சாப்பாடு கொடுக்க ஆள் இல்லை. கேட்டு கேட்டு சாப்பிட வேண்டியது இருக்கு. சாப்பிட ஆசையா இருக்கிறத கேட்க முடியல. மாத்திரை வாங்கி தர ஆள் இல்லை.
பண்டிகை நாளில் ஒரு நல்ல துணி எடுத்தர ஆள் இல்லை, கையிலையும் காசு இல்லை. அண்ணே, உங்களை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கணே. உங்க வாலிப வயசுல எத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டிருப்பீங்க, ஏழைகளுக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருப்பீங்க. கவலைப்படாதீங்கண்ணே, உங்க நிலைமை எல்லாத்தையும் ஆண்டவர் மாத்துவார்ண்ணே. மாறும் நினைச்சு வயசு 80 ஆச்சு. இனி நான் மாற போறேன் தம்பி. என்னாச்சுண்ணே? ஆமா தம்பி, என் 2 பிள்ளைகளுக்கும் நான் இனி பாரமா இருக்க விரும்பல. சொல்லுங்கண்ணே. நான் கட்டின என் வீட்டையும் விட்டு இன்னொருத்தனுக்கு கைப்பிடிச்சு கொடுத்த என் மகளுடைய மனதையும் விட்டு நான் யாருடைய கண்ணுக்கு தெரியாம தூரமா போயிடலான்னு நினைக்கிறேன். என்ன இப்படி தவறான முடிவு எடுக்காதீங்கண்ணே. சார்லஸ், நான் இவ்வளவு நேரம் உன்கிட்ட சொன்னதை உலகத்துல யார்கிட்டையும் சொல்லாத, குறிப்பா உன் மனைவிட்ட கூட சொல்லாத. நான் கிளம்புறேன். சமணே, இவருக்கே இந்த நிலைமைன்னா நமக்கெல்லாம் எந்த நிலைமையோ. ஹலோ டாக்டர், நான் ராஜா பேசுறேன். சொல்லுங்க. அப்பா எதுவும் செக்கப்புக்கு உங்க ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்களா? வரலையே ராஜா, என்னாச்சு? இல்ல டாக்டர், அப்பா காலையில 7 மணிக்கு வீட்டு விட்டு போனாங்க. இப்ப சாயந்தரம் 5 மணி ஆச்சு, இந்த வீட்டுக்கு வரலையே டாக்டர். அதான் உங்ககிட்ட கேட்டேன் டாக்டர். வரலப்பா. எது உடம்பு சரியில்லையா என்ன? வேற ஏதாவது பிரச்சனையா? என்னாச்சு? இல்ல டாக்டர், நல்லா தான் இருந்தாங்க. மாத்திரை எல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறாங்களா? செக்கப்புக்கு வரவே இல்லையே. பக்கத்துல உள்ள கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போயிட்டு மாத்திரை வாங்கி சாப்பிடுறாங்க. அப்படியா? இசிஜி எல்லாம் பார்க்க சொல்லியிருந்தேனே, ஒழுங்கா செக்கப்லாம் பண்ணாங்களா? ஏன் இப்போ இவ்வளோ பதற? அப்பா கூட இருக்கும்போது நீ ஒண்ணுமே செய்யலையப்பா. சரி, வந்தா நான் உனக்கு சொல்றேன். வீட்டுக்கு அப்பா வந்த உடனே செக்கப்புக்கு கண்டிப்பா கூட்டு வா, என்னப்பா? சரி டாக்டர். சார், ஹலோ அண்ணே. ஹலோ பெனிட்டா, எப்படி இருக்க? நல்லா இருக்கண்ணே, நீ எப்படி இருக்க? அண்ணி பிள்ளைங்களாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. அம்மா, அப்பா உங்க வீட்டுக்கு வந்தாங்களா? அப்பா அங்க வரல என்ன? அப்பா காலையில 7 மணிக்கு வீட்டை விட்டு போனாங்கம்மா. இப்ப மணி 5 ஆகுதுமா, இன்னும் வீட்டுக்கு வரலம்மா. அதான் கேட்டேன். ஐயோ அப்படியா? அப்பா என்ன வீட்டுக்கு வரலையா? சரிம்மா, நான் வைக்கிறேன். சரிண்ணே, அப்பா வீட்டுக்கு வந்து எனக்கு சொல்லுண்ணே. சரிம்மா, நான் வைக்கிறேன். அப்பா அங்க போன எங்க போயிருப்பாரு? எதுக்கும் சாலசங்களுக்கு அடிச்சு பார்க்கலாமா? ஹலோ அங்கிள், நான் ராஜா பேசுறேன். சொல்லுமா, நல்லா இருக்கியா? அங்கிள், அப்பா எதுவும் உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்களா? வரலையம்மா, என்னாச்சு? காலையில 7 மணிக்கு வீட்டை விட்டு போனாங்க, சாயங்காலம் 5 மணி ஆச்சு, இன்னும் வீட்டுக்கு வரல. அதான் உங்களுக்கு கால் பண்ணாங்க அங்கிள். ஐயோ, அண்ணே எங்க போவாங்க ஐயா? வந்தா சொல்றேன், என்ன பார்த்தாலும் சொல்றேன். வருவாங்க. ஓகே அங்கிள். சே, அண்ணே விட்டு வெளியே போயிட்டாங்களோ? சார்லஸ், நான் இவ்வளவு நேரம் உன்கிட்ட சொன்னதை உலகத்துல யார்கிட்டையும் சொல்லாத. யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாங்களே. இயேசுவே, அண்ணனுக்கு உதவி செய்யுங்க.
இருக்கும்போது அப்பாவை மதிக்காத உலகம், அப்பா இல்லாத போது நினைத்து நினைத்து ஏங்குகின்ற உலகம். அப்பா தந்த படிப்பு, அப்பா கட்டி தந்த வீடு, அப்பா தந்த சொத்து, அப்பா வாங்கி தந்த வேலை, இன்று எல்லாமே என்னிடத்தில் இருக்கிறது. ஆனால் அப்பாவோ இல்லை. கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, நல்ல ஒரு கிறிஸ்தவ குறு நாடகங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அப்பா இல்லை என்ற தலைப்பில் நம்முடைய நிஜம் தொலைக்காட்சி மூலமாக இந்த நாடகங்கள் ஒளிபரப்பப்பட்டது. இன்றைக்கு இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் குடும்பங்களுக்குள்ளே நடக்கிறதை வைத்து இந்த படங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்க ஆசைப்படுகிறேன். ஆதியாகமம் 27வது அதிகாரத்திலே 19வது வசனத்தை பார்க்கின்ற பொழுது, அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனை நோக்கி, நான் மூத்த மகனாகி ஏசா, நீர் எனக்கு சொன்னபடியே செய்தேன். உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி நீர் எழுந்து உட்கார்ந்து நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசியும் என்றான். ஒரு காரியத்தை நீங்கள் இந்த வசனத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டும். ஈசாக்கு கண்கள் தெரியாதவனாய், வயது முதிர்ந்தவனாய், தகப்பனாய் காணப்படுகிறார். கடைசி நாட்களிலே பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக தன் பிள்ளைகளிடத்திலே சொல்லுகிறார். மூத்த மகனாகி ஏசாவினிடத்திலே சொன்ன காரியத்தை இரண்டாவது மகன் யாக்கோபு அதை செய்துவிட்டு ஏமாற்றி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக வருகிறார். தகப்பனை ஏமாற்றுகின்ற ஒரு அனுபவம், தகப்பனை கனப்படுத்தாத ஒரு காரியம், தகப்பனை அந்த இடத்திலே அவமதிக்கின்ற ஒரு காரியம், தகப்பனுக்கு மரியாதை கொடுக்காத ஒரு காரியம். இதைத்தான் இந்த நாட்களிலே நம்முடைய குறு நாடகத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒரு குடும்பத்தில் வயதான ஒரு தகப்பனார் இருக்கிறார். அவர்களுக்கு 2 பிள்ளைகள், ஒரு ஆண்மகன், ஒரு பெண் பிள்ளை. இந்த பிள்ளைகள் தன் தகப்பனை நேசிக்கவில்லை, அப்பாவை நேசிக்கவில்லை, அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கவில்லை, அப்பாவுக்கு நேரத்திற்கு வேண்டிய உணவுகளை கொடுக்கவில்லை, அவர்களுக்கு வேண்டிய கனத்தை அவர்கள் செய்யவில்லை. மாறாக அப்பா வாழ்க்கையில் செய்த சேர்த்து வைத்த சொத்துக்கள், அப்பா அவர்களுக்கென்று வைத்திருக்கிற எல்லாவற்றையும் பிள்ளைகள் அனுபவிக்கிறார்கள். ஆனால் தகப்பனை அவர்கள் அவமதிக்கிறதை நாம் பார்த்தோம். ஒருவேளை இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் வீட்டிலே இது போன்ற காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறதா? உங்கள் வீட்டிலே ஒன்றும் முடியாத வயதான நிலைமையிலே, நோயுற்ற நிலைமையிலே, சரீரத்திலே பலவீனப்பட்ட ஒரு தகப்பனாரோ
அல்லது ஒரு தாயாரோ உங்கள் வீட்டில் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த தகப்பனாரும் அந்த தாயாரும் உங்களை எப்படி வளர்த்திருப்பார்கள்? அந்த அப்பா உங்களை எப்படி வளர்த்திருப்பார்? அந்த அப்பா உங்களுக்கு எப்படி ஆகாரத்திற்காக சம்பாதித்திருப்பார்? எப்படி உங்களை பல இடங்களுக்கு உங்களை அழைத்து சென்று தெரியாத இடங்களை உங்களுக்கு காட்டியிருப்பார்? ஆனால் ஒரு குறிக்கப்பட்ட காலம் வருகின்ற பொழுது, வயதான போது, சில பலவீனங்கள் வரும்போது, பிள்ளைகள் தகப்பனாரை எப்படி நாம் நடத்துகின்றோம் என்பதை நாம் சற்று கவனிக்க வேண்டும். தகப்பனாரை ஒரு நாளும் அவமதிக்க கூடாது. அவர்கள் பலவீனங்கள் இருந்தால் அந்த பலவீனத்திலே அவர்களோடு கூட நிற்க வேண்டும். அவர்கள் எந்த உணவை கேட்கிறார்களோ அந்த உணவை அவர்களுக்கு தயார் செய்து கொடுக்க வேண்டும். மருமகள் இந்த இடத்துல அவருடைய சரீரத்திலே சர்க்கரை வியாதி இருக்கிறது, அவர் சப்பாத்தி கேட்கிறார். ஆனால் அந்த மருமகள் சொல்லுகிறார், நான் ஒன்றும் வேலைக்காரி அல்ல, ஆளுக்கொன்று செய்வதற்கு நான் இந்த வீட்டிலே வேலைக்காரி அல்ல. மகளுடைய வீட்டுக்கு தகப்பனார் போகிறார். அங்கே மருமகன், என்ன சொத்து நீ எனக்கு தந்தீர்கள், எல்லாம் உன் மகனுக்குத்தானே நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்று அங்கே ஒரு பக்கம் சண்டை. பிரியமானவர்களே, நிஜம் தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்களே, உங்கள் தகப்பனை அவமதிக்காதீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற வயதான தகப்பனுக்கு நேரத்திற்கு நேரத்தை உணவு கொடுங்கள். அவர்களுக்கு வேண்டிய மருந்துகளை மாத்திரைகளை நீங்கள் வாங்கி கொடுங்கள். அவர்களோடு கூட உங்கள் நேரங்களை நீங்கள் செலவிடுங்கள். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் பண்பு. அவர்களை ஏமாற்றுவதோ, அவர்களை புறக்கணிப்பதோ, அவர்கள் இருதயம் காயப்படுகிற மாதிரி, துக்கப்படுகிற மாதிரி நடப்பதோ நமக்கு ஆசீர்வாதமே இல்லை. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். உங்கள் வீட்டில் இருக்கிற தகப்பனை, உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் மாமனாரை நீங்கள் கவனியுங்கள், மதிப்பு கொடுங்கள். பின்னாட்களிலே உங்களுக்கும் வயதாகும், அதே கணம், அதே உதவி உங்களுக்கு கிடைக்கும். எக்காரணம் கொண்டும் தகப்பனை ஏமாற்ற வேண்டாம், தகப்பனை அவமதிக்க வேண்டாம், தகப்பனை கண்ணீர் வடிக்க வைக்க வேண்டாம். தகப்பனுக்கு வேண்டிய எல்லா கடமைகளையும் நீங்கள் செய்யுங்கள். உங்கள் ஆயுசு நாட்களை ஆண்டவர் அதிகரித்து கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.